ஹாய் 4:30க்கு அலாரம் அடிச்சிச்சு. சரி எந்திரிப்போம் அப்படின்னு கண்ண மூடுனேன். திரும்ப அலாரம் அடிக்குது. பார்த்தா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 4:40க்கு அலாரம் அடிச்சது. அதுக்கு தான் எந்திரிச்சு வந்தேன். வந்த உடனே சட்டியில தண்ணி பிடிச்சி போட்டுட்டு, முட்டை வைக்கிறதுக்கும் ஒரு தண்ணி பிடிச்சி போட்டுட்டு, இன்னொரு இதுலேயும் வந்து சேவை போடுறதுக்காக அதுலேயும் தண்ணி பிடிச்சி போட்டுட்டு, 3 அடுப்புலையும் எதையாவது எடுத்து போட்டா தான் எனக்கு வந்து சமையல் ஆகுற மாதிரியே இருக்கும். நேற்று நைட்டே பிளான் பண்ணியாச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. கத்திரிக்காய் இருந்ததுனால வந்து அதில் ஒரு 4 கத்திரிக்காயை மட்டும் எடுத்து வச்சுட்டு, மிச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் எண்ணெய் கத்திரிக்காய் தான் பண்ணேன். எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு அதை பண்ணிவிட்டு, நேற்று அத்தை கொடுத்து விட்ருந்த பாலாக்கீரையும் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி தான் வச்சேன். ரசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் குழம்பு வந்து என்ன வைக்கிறேன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ரசம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறதுனா மாவு இருந்தது. ஸோ தோசை சுட்டுக்கலான்னு நினச்சேன். சரி எப்போ பாரு தோசையாக கொடுத்து விட்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவா பாக்கெட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது இருந்தது. சரி இது இப்படி ஓப்பன் பண்ணியே கிடக்க வேணாத்தை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதில் முட்டை போட்டு முட்டை சேவை மாதிரி தான் செஞ்சேன். சாப்பாடு ஒரு அடுப்பில், முட்டை ஒரு அடுப்புலன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கரண்ட் அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் அறுத்து போட்டு தாளிச்சாச்சு. அப்புறம் வந்து கீரைக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் அறுத்து பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து போட்டு அதையும் வந்து ஒரு பக்கம் தாளித்து கூட்டு மாதிரி தான் வச்சேன். அதுவும் வெந்துட்டு இருந்துச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் வெந்து இறக்குன பிறகுட்டு அதில் வந்துட்டு தேங்காய் துருவி போட்டு அதையும் கிளறியாச்சு. அந்த கேப்பில் அதில் பால் வந்து காய வச்சு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கு தான் தாளிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ரசத்தை தாளித்து விட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு பாலும் ஆற்றி அங்கிட்டு வச்சாச்சு. வச்சுட்டு அடுத்து ஒன்று ஒன்றா பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வேலை வந்து ரொம்ப வேகமாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ஈஸியான ரெசிபிங்கிறனால. எப்போவுமே இங்கேருந்து அனுப்பும்போது 2 காய் வச்சு சமைச்சு தான் அனுப்புவேன். அதனாலே கொஞ்சம் வேகமாக வந்து வேலையை ஆரம்பிச்சிருவேன். எப்போவுமே காலையில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியான காய்கறிகளை தான் சூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டைம் ஆகிடும். லேட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக டயத்துக்கு பேக் பண்ணி வைக்க முடியாது. முடிச்சு பேக் பண்ணி அனுப்பின பிறகு உட்காந்து யோசிப்பேன். இதில் உப்பு போட்டேனா, இதில் காரம் போட்டேனா அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்ருப்பேன். அவங்க டேடி கிளம்புனாருன்னா அவர் பாட்டுக்கு கிளம்பி போக மாட்டார். நான் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் என் குட்டியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தொட்டிக்குள்ளே தூங்கின பிள்ளையை தூக்கிட்டு வந்து அதுகிட்ட விளையாண்டுட்டு பேசிட்டு கையில் கொடுத்துட்டு கிளம்பிடுவார். நான் நேரமும் வச்சு பார்த்துட்ருக்கிறது நான். ஆனால் அவங்க அப்பாவை பார்த்தோன்னே என்னைய தட்டி விடுவா. என்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லுவா. அதில் வேறு அவங்க டேடி எங்கேயோ கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து வரவே மாட்டா. அவங்க பைக் எடுத்துட்டாங்க கிளம்பிட்டாங்கன்னு அவளுக்கு அப்படியே ஃபேஸே மாறிடும். வண்டியிலேருந்து கண்ணை எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பாள். இன்னும் 2 நாள் கழித்து மீட் பண்ணுவாங்க. பாவம் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.